இயக்குனர் இளங்கண்ணன் அவர்களுடன் என்னுடைய இரண்டாவது படம். அவருடைய காதல் நான் சும்மா இல்லை என்ற படத்தில் என்னமோ செய்தாய் நீ என்னதான் செய்தான் நீ என்று ஒரு அருமையான ஒரு மெலடி பாடலை சென்ற படத்தில் அவர் எனக்கு அளித்தார். இந்த படத்தில் நான் அனைத்து பாடல்களையும் எழுதியிருக்கிறேன். தாஜ் நூர் அவர் முதல் படத்திலிருந்து நான் தொடர்ந்து எழுதிட்டு ரொம்ப அருமையான ஒரு மெல்லிசைக்கு சொந்தக்காரர். இந்த படத்திலே மொத்தம் 6 பாடல்கள், 6 பாடல்களையும் 6 விதமாக அறுசுவையாக அவர் இந்த படத்திலே படைத்திருக்கிறார். இது கட்டிட தொழிலாளர்கள் பற்றிய படம் என்று சொன்னார்கள். என்னுடைய புறநகர் வீடு ஒரு வயல்களின் சமாதி என்று கவிஞர் இந்திரன் ஒரு கவிதை எழுதியிருந்தார். என்னுடைய புறநகர் வீடு வயல்களின் சமாதி என்று. சிட்டுக்குருவிகள் காடுகளை விட்டு விலகி காடுகள் எல்லாம் கான்கிரீட் வனமாகிவிட்ட காலகட்டத்திலே கட்டிட தொழிலாளர்களின் ஆசாபாசங்கள், அவர்களுடைய கண்ணீர், புன்னகை என்று பலவிதமான கலவையோடு இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் திரு இளங்கண்ணன் அவர்கள். மகேஷ் அங்காடி திரு கதாநாயகன். அங்காடி திருவிலும் நான் அனைத்து பாடலும் எழுதியிருந்தேன். மகேஷுக்கு இந்த படம் இன்னொரு அங்காடி திருவாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு சேதுபதி அவர்கள். அவர் ஒரு உலகம் சுற்றும் வாலிபர். 2 நாட்களுக்கு முன்பு நியூசிலாண்டில் இருக்கேன்னு ஒரு 3 நாள் கழித்து ரஷ்யாவில் இருக்க அந்த மேப்பிள் இலைகள்லாம் நீங்கள் பார்க்கணும், எப்போ ரஷ்யாவுக்கு வரீங்கன்னு இப்படி பல நாடுகளை சுற்றி கொண்டிருப்பவர். ஆக இது ஒரு ரசனையான ஒரு தொழில்நுட்ப கலைஞர்கள் இணைந்து எடுத்திருக்கிற ஒரு படம். இந்த படமும் இந்த பாடல்களும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். எங்கள் மாமா வந்திருக்காங்க, சிவாண்ணா வந்திருக்கிறாங்க. வாழ்த்துவதற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். தம்பி ஹீரோயின் சொன்ன மாதிரி கோபம் வராது அப்படின்றது ரொம்ப கரெக்டான ஒரு உண்மை. அது அந்த இடத்தில் கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஷூட்டிங்கில் கோபப்பட்டாக்க அதுக்கப்புறம் ரியாக்ஷன் வரும், ஆக்ஷனே வராது, அப்புறம் எப்படி ரியாக்ஷன் வரும்? தம்பியோட கோபம் அதெல்லாம் வெளியில் வச்சுக்குவோம் அப்படின்ட்டு தம்பி அப்படி இருந்திருப்பாரு. தம்பி என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு அப்படின்னு. சரி தம்பி, ரைட், ஓகே. வழக்கமாக உங்களுடைய குசும்புகள், இந்த கிண்டல், கேலி, நக்கல், நையாண்டி, எகத்தாளம், இருமாப்பம், ஆணவம் அவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துடுங்க, ஷூட்டிங்கில் வச்சுக்குவோம் நாங்கள். சரி தம்பி, அந்த மாதிரி தான் பண்ணோம் இந்த படம். அடித்தளம் அருமையான ஒரு தமிழ் டைட்டில், ஒற்றன் தமிழ் டைட்டில், காதல் நான் சும்மா இல்லை தமிழ் டைட்டில். ஆக தம்பி தமிழை காதலிக்கிறார் என்பது அவருடைய இந்த படத்தின் டைட்டில் மூலமாகவும் தெரிகிறது. அதே மாதிரி நாம் முத்துக்குமார் அவர்களுடைய இசை வரிகள், தாஜ் நூர் அவர்கள் மியூசிக் போட்டிருக்கிற விதம், அந்த பாடல் வரிகள் கேட்கின்ற மாதிரியாக மியூசிக் போட்டிருக்கிறாங்க. அதுதான் நான் சில பாடல்கள் கேட்கும்போது என் பொண்ணு என் பையன்கிட்ட கேட்டுக்குவாரு, என்னம்மா லைன் கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கு தெரியலன்னு. இருங்கப்பான்னு அவங்க மறுபடியும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுவாங்க இதான் லைன். அந்த மாதிரி இல்லாமல் வரிகள் புரிகிற மாதிரி அந்த பாடல்களை ரொம்ப அற்புதமாக மியூசிக் போட்டிருக்கிறாங்க. இந்த படத்தில் நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நான் தம்பிக்கு நன்றி கூறி தம்பியை என்னிடமிருந்து பிரிக்க விரும்பவில்லை. அடுத்தடுத்த படங்களிலும் நான் தம்பியோட படங்களில் நடிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவனிடம் எனக்கு அந்த வரத்தை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பண்ணியாச்சு இந்த இதுக்கு. ஸோ அவருக்கு எந்த டியூனுமே செட் ஆகலை. ஸோ கடைசியாக வரிகள் எழுதி டியூன் பண்ணலாம் அப்படின்ட்டு எழுதி இந்த பாடல் ஒன்று தான் எழுதி டியூன் பண்ணது. ஸோ அந்த மாதிரி ஆமாம், எழுதி டியூன் பண்ணது, மெட்டுக்கு பாட்டு ஆமாம் அப்படி பண்ணது. இந்த ஒரு பாடல் எழுதி பாடல் இது பண்ணது. ரொம்ப அழகா வந்திருக்கு அந்த பாட்டு. யாசின் சிங்கர் வந்திருக்காரு, அவரு தான் பாடினாரு இந்த பாட்டு. ரொம்ப அழகா வந்திருக்கு. அடுத்ததா ஒரு மெலோடியஸ் சாங், இதோ இதோ இந்த நெருக்கம். ஏற்கனவே கேட்ட ஒரு பாடல் பதிவு மாதிரி இருந்த பாடல் பத்தி இந்த படத்துல முதல் பாடலா நான் டியூன் கொடுத்து ஓகே பண்ண ஃபர்ஸ்ட் சாங் இந்த சாங் தான். ஸோ அது நிவாஸ் அவர்கள் பாடினாங்க, சைந்தவி அவர்கள் பாடியிருந்தாங்க. டைரக்டர் எனக்கு ஒரு புது அனுபவமா இருந்தது இந்த சாரோட ஒர்க் பண்ணது. ஏதானாக்கா எதுவுமே ரொம்ப அதிகமாக சவுண்ட் வேணாம், எனக்கு ரொம்ப லைட்டாக வேணுன்றது நிறைய என்ன அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த விதத்தில் எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. இப்போ சார் சொன்ன மாதிரி வரிகள் நல்லா கேட்டுச்சு அப்படின்றதுக்கு அது காரணம் டைரக்டர் தான். ஸோ எந்த வரியுமே டாமினேட் பண்ணக்கூடாது மியூசிக் அப்படின்றத ரொம்ப தெளிவாக இருந்தார்.
ஸோ அதில் தேங்க்ஸ் அவருக்கு தான் சொல்லணும். இல்ல உங்களுடைய இந்த கைத்தட்டல வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஆமாம், இந்த அக்மார்க் இரும்பு எங்களோட உடம்பு அப்படின்ற ஒரு பாட்டு. ஸோ அதான் இந்த பாடல் வந்து நம்ம அந்த முத்துக்குமார் அவரோட ஒரு 3 பாடல் ஒன்றா உட்காந்து அங்கேயே எழுதணும். அந்த ஈசிஆரில் ஒரே நைட்டில் அவர் அத்தனை பாடம் எழுதி கொடுத்தாரு. ஸோ அதில் வந்து வேல்முருகன் அவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கான். அவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப ஹை பிச். பட் இந்த படத்தில் வந்து ஒரு பேஸ் டோனில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அவரோட எம்எல்ஆர் கார்த்திகேயன் பாடியிருக்காங்க. தென் இன்னொரு சாங் வந்து மகிழினி மணிமாறன் அப்புறம் தென் வேல்முருகன் 2 பேரும் பாடியிருக்காங்க. ஸோ இந்த பாடலும் கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஒரு குரலை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த இதில். கண்டிப்பா. மிக்க நன்றி சார்.